மிக மிக எளிய குடும்பங்களை சார்ந்த அன்றாட காட்சிகளாக இருக்கிற மக்களையும் சாதியவாதிகளாக வளர்த்து மதவெறியர்களாக மாற்றி பாட்டாளி வர்க்கத்தையும் இங்கே வலதுசாரிகளாக மாற்றி வைத்திருக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். பழமைவாதத்தை உயர்த்தி பிடிக்கிறார்கள். புராண கதைகளை வரலாறு என்று நம்ப வைக்கிறார்கள். மத நம்பிக்கைகளை அரசியலுக்கு பயன்படுத்துகிறார்கள், அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். கடவுள் நம்பிக்கையை, ஆன்மீக உணர்வுகளை அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். இங்கே வலதுசாரிகள் என்னவாக இருக்கிறார்கள்? RSS இயக்கமாக அணிதிரண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியாக அமைப்பாகி இருக்கிறார்கள். சங் பரிவார் என்கிற சங்க பரிவாரங்களாக, குடும்பங்களாக, RSS குடும்பங்களாக, RSS குடும்ப அமைப்புகளாக ஆங்காங்கே வெவ்வேறு பெயர்களில் அணிதிரண்டு நிற்கிறார்கள். அரசியல் கட்சிகளாக வெவ்வேறு பெயர்களில் உருமாறி இயங்குகிறார்கள். சாதிய வாக்கு வங்கியை அடிப்படையாக கொண்டு அரசியல் இயக்கம் என்கிற போர்வையிலே மக்களை ஏய்க்கிற மாய்மால அரசியலை செய்து வருகிறார்கள். இப்படித்தான் இந்தியாவிலே வலதுசாரிகள் வெவ்வேறு அவதாரங்களை எடுத்து எளிய மக்களை ஊடுருவி மடைமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். திரிபுவாதங்களை தீவிரப்படுத்துகிறார்கள். இந்துத்துவா என்கிற பெயரில் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு அரசியல் கோட்பாட்டை இந்து மத நம்பிக்கை உள்ள உணர்வாளர்களோடு பிணைத்து வெகுவாக பரப்புகிறார்கள். இந்து மக்களின் ஆன்மீக நம்பிக்கை என்பது வேறு. வலதுசாரிகள் முன்வைக்கக்கூடிய இந்துத்துவா கோட்பாடு என்பது வேறு. இந்துத்துவா கோட்பாடு சிவபெருமானின் மீது உள்ள நம்பிக்கையை பற்றி பேசுவதல்ல, மகாவிஷ்ணுவின் அவதாரங்களை பற்றி பேசுவதல்ல, முருகப்பெருமானின் வல்லமையை பற்றி பேசுவதல்ல. இந்துத்துவா மகாபாரத கதைகளையும் ராமாயண கதைகளையும் பற்றி பேசுவதல்ல. இந்துத்துவா இந்துத்துவா என்பது சங் பரிவார்களின் அரசியல் செயல் திட்டம். அது ஏழை எளிய சாதாரணமான உழைக்கும் பாட்டாளி வர்க்கமாக இருக்கிற இந்து சமூகத்தை சார்ந்த பெரும்பான்மை குடிகளின் ஆன்மீக உணர்வுகளை அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்துகிற ஒரு செயல் திட்டம் தான் சங் பரிவார்களின் செயல் திட்டம். எனவே இந்து தர்மம் அல்லது இந்துயிசம் என்கிற இந்து சமூகத்தினரின் ஆன்மீக நம்பிக்கை என்பது சங் பரிவார்களின் இந்துத்துவாவில் இருந்து வேறுபட்டது. இந்துத்துவா என்பது RSS செயல் திட்டம். அது ஒட்டுமொத்த இந்து சமூகத்தின் செயல் திட்டம் இல்லை. இந்துத்துவா என்பது விஸ்வ இந்து பரிஷத்தின் செயல் திட்டம். அது ஒட்டுமொத்த உழைக்கும் குலதெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு இந்துவின் செயல் திட்டம் இல்லை. அதை நாம் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். RSS சங் பரிவார்களின் செயல் திட்டம் என்பது கோல்வாக்கரின் கனவு திட்டம். கோல்வாக்கரின் கனவு திட்டம் என்ன? கோல்வாக்கரின் கனவு திட்டம்
காலம் காலமாக இந்து சமூக கட்டமைப்பில் நிலவி வந்த சமூக ஒழுங்கை, சோசியல் ஆர்டர், வர்ணா